வணக்கம் ஐயா, வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் நேற்றைக்கு குண்டேரி பள்ளத்திலேருந்து தாளவாடி வரைக்கும் நல்ல மழை. அந்த புஞ்சை புளியம்பட்டிக்கு வரைக்கும் கூட மழை பெஞ்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி. எப்படி சார் இருந்துச்சு நேற்றைக்கு மழை? வெயில் 103 டிகிரி வரைக்கும் அடிச்சதுங்கண்ணா. ஆமாம், நேற்றைக்கு 104 வரைக்கும் எதிர்பார்த்தோம். அந்த இடத்துல 102 103 எதிர்பார்த்தோம். ஆமாங்கய்யா. 103 ஈரோடு மட்டும் 103. ஓகே. அது நல்ல வேக்காட உப்பசமா இருந்துச்சுங்க. இரவு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு பிடிச்ச மழைங்க காத்தோட. ஓகே. அது 12:30 வரைக்கும் நல்ல மழைங்க சார். ஓகே ஓகே ஓகே. அது நேற்றைய மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அந்த ஆந்திர எல்லையோர ஊத்தங்கரைக்கு வடக்கே உள்ள பகுதியில் இருந்து ஆங்காங்கே பெஞ்சுது. பெண்ணாகரம் பெஞ்சுது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 12:30 மணிக்கு ஈரோடு மாவட்டம் குண்டேரி பள்ளத்திலிருந்து அப்படியே அந்த வனப்பகுதியிலேயே மேற்கு நோக்கி வந்தது. கோபிச்செட்டிப்பாளையம், பண்ணாரி, சத்தியமங்கலம், தாளவாடி அப்புறம் அப்படியே கொஞ்சம் பவானி சாகர் வரைக்கும் வந்துச்சு அந்த மழை. மாயாறு சரிவா? மாயாறு சரி, வடக்கு சரிவு. கிழக்கு சரிவு சார், எங்களுக்கு ரொம்ப பக்கம். ஓகே. நேற்று நீங்க சொன்ன மாதிரியே காலையில சொன்ன மாதிரியே இரவு வானிலையில போன மாதிரி மழை வந்துருக்கீங்க சார். ஓ, நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. அந்த எந்தெந்த ஊர் பெஞ்சதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஊர் பேர்லாம் ஐயா. பண்ணாரி. பண்ணாரி. ஓகே, அதான் நான் சொல்லிட்டேன். பவானி சாகர், தயிர்பள்ளம். பண்ணாரி, சத்தியமங்கலம், பவானி சாகர், அப்படியே திம்மம் வரைக்கும் அப்படியே வடக்கே அப்படியே அந்த மலைப்பகுதியிலே தாங்க சார். ஓகே ஓகே ஓகே. நன்றி. அப்படியே மாயாறு சரிவு அந்த பக்கம், அதாவது நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு, வடக்கு சரிவு, தாளவாடி, திகினாரி, இந்த தெங்கு மரடா. ஓகே ஓகே ஓகே. இங்கே நல்ல மழைங்க சார். ஓகே ஓகே. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட எல்லை வரைக்குமே இருந்திருக்கும் லைட்டா. ஆமாங்க சார். மேட்டுப்பாளையத்துக்கு கூட லேசா மழைங்க சார். ஆமாம், மேட்டுப்பாளையம். ஓகே, அதான். ஆமாங்க சார், பக்கத்துல சார். ஓ, நன்றி நன்றி நன்றி. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மழை இருந்துகிட்டே இருக்கும். 3ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் பரவலாகிடும். ஓகே, நன்றி ஐயா. ஐஸ் கட்டி மழை வந்திருக்குமே கர்நாடகாவில், தெரியல தகவல். மேல தாளவாடியில் அப்படி சொன்னாங்க ஐயா. ஐஸ் கட்டி மழை தானே? ஆமாங்க சார். ஐஸ் கட்டி விழுந்திருக்கோம் தாளவாடியில். ஐஸ் கட்டி மழை தான். ஓகே ஓகே. நன்றி நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா, வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் மேட்டூரை ஒட்டிய பகுதியில் மழை, அதாவது பெண்ணாகரம் பகுதியிலேருந்து மழை அப்படியே பர்கூர் வனப்பகுதி, அப்படியே அந்த கொளத்தூர்லேருந்து ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது எண்ணமங்கலம், அந்த அதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே மழை வந்திருக்கும் நேற்றைக்கு. எப்படி இருந்துச்சு இந்த மழை? சிறிய அளவிலான காற்று இருந்திருக்கும். ரைட்டு. ஆமா, காற்று சிறிய அளவில் இருந்தது. இடிமணல் இருந்ததுங்க. ஆனா மழை பெரிய எதிர்பார்ப்போட இருந்து, ஆனா அப்படி படப்பட ஒரு துளியோட முடிஞ்சிருச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுலேருந்து அங்கேயே 2 சென்டிமீட்டர் மழை. திருச்செங்கோடு அந்த மழை அப்படியே ஈரோடு காவிரி கரையோர் செயலிழந்துச்சு. இதே போல் அந்த இது பெண்ணாகரத்தில் நல்ல மழை பெஞ்சிருக்கும். பெண்ணாகரம் அதன் சுற்றுவட்டார கிராமத்தில் அந்த நெருப்பூர், மேட்டூர் வடக்கு பகுதி, நீர்பிடிப்பு பகுதி, அந்த நீர்த்தேக்க பகுதியில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கும். அந்த மழை அப்படியே கொளத்தூர், ஈரோடுக்கு அப்படியே செயலிழந்து போச்சு. இன்னொரு அப்படியே ஒரு இது அந்த பக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு மேற்கு உருவாகி அங்கே போய் நல்ல மழை பெஞ்சிருக்கு. கடம்பூர் ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில நல்ல மழை பெஞ்சுது. ஆமாம், அது அப்படியே கோபியில இருந்து தான் உருவானுச்சு. அது அப்படியே நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரி வரைக்கும் பெஞ்சிருக்குது கொஞ்சம். ஆமாம். இப்படி இந்த கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். சில நேரத்தில் கடுமையாக காற்று இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் காற்று இருக்காது. சில வாழை விவசாயிகள் அச்சப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் தான் இருக்கும். அது நம்முடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தாம. ஏன்னா வெயில் எங்கே அதிகமாக அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. காற்று இல்லாமல், ஏன்னா வெயில் எங்கே அதிகமாக அடிக்குதோ அந்த இடத்துல குறைந்த அழுத்தம் ஏற்பட்டு அந்த இடத்த நிரப்ப விடும்போது அந்த வழித்தடத்தில் நம்ம ஊர் இருந்தால் தான் பிரச்சனை, தவிர பிரச்சனை கிடையாது. ஆனால் மழை இருக்கும். 3ஆம் தேதியிலேருந்து பரவலாகும் சார். 3ஆம் தேதியிலேருந்து பரவலாகும். 103 தானே இருக்கும். 104 வந்துருச்சா? அப்படியா? 104 நேற்றுக்கு தான் அதிகபட்சம் சார். இன்னைக்கு 104 இருக்காது. இன்னைக்கு 102 ஆகிடும். அதிகபட்சமாக 104 பதிவாகும்னு சொல்லியிருந்தோம். அது நேற்றுக்கு. இன்னைக்கு 102 ஆகும். நாளைக்கு 101 ஆகும். 100 டிகிரியாகவே இருக்கும். 2ஆம் தேதி வரைக்கும் 100 டிகிரியாக இருக்கும்.
ரைட் சார். அப்புறம் மழைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 3ஆம் தேதியிலேருந்து குறைய ஆரம்பிச்சிடும். 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கும் அப்புறம் 3ஆம் தேதிக்கு மேலே. சரிங்க சார். ஸோ ஒரு சின்ன இதுங்க, நம்ம எலெக்ஷனுக்கு அப்பெல்லாம் கொஞ்சம் மழை இருக்குங்களா, அந்த ஒரு வாரத்துக்கு கடமை இருந்த வேட்பாளர்கள் போக வரதெல்லாம் சிரமமா அதாவதுங்கய்யா எலெக்ஷன் நேரத்தில் வந்து அதாவது இப்போ வெயில் குறையுது உங்களுக்கு வந்து இப்போ 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை வெயில் குறையுது. குறைஞ்சாலும் ரொம்ப குறையாது. 104ங்கிறது 98 இருக்கும். அது உங்களுக்கு வந்து பெருசாக கிடையாது. ஏன்னா ஒரு அதுதான் அது மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். மழை வரப்போகிறதுனால தெரியாது. ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் தெரியாது. 12ஆம் தேதிக்கு மேலே ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கூடும். 104க்கு மேலே போகாது. 100 101 அப்படியே 2-3 நாளைக்கு இருக்கும். அந்த எலெக்ஷன் நாளில் வந்து வங்கக்கடலில் ஒரு சிஸ்டம் உருவாகுது. அது வடக்கு நோக்கி போக தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி உருவானால் மேற்கு மாவட்டத்திலேருந்து காத்து கிழக்கத்தான் வெயில கூட்டும். மேற்கு மாவட்டங்களில். அதனால இந்த நேற்று அனுபவித்த வெயிலை தாண்டாது. அவ்வளோதான். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 30 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லையும் மழைப்பொழிவு இருந்தது. அதை நாம் அறிவித்திருந்தோம் முன்கூட்டியே. 29ஆம் தேதி மழை தொடங்க வாய்ப்பு, ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு தொடங்கிருச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 21.2 மில்லிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை அருமனை கூட 13 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கடமலை குண்டு 19.2 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தபடியாக ஆங்காங்கே மழை லேசாக இருந்தது, நனைக்கும் மழைகள் இருந்தது தேனி மாவட்டத்தில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோரத்தில் குப்பத்தை ஒட்டிய பகுதியில் மழை உருவாகும். அந்த மழைப்பொழிவு அப்படியே மேட்டூர் குளத்தூருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு கர்நாடக எல்லையோர அந்த குப்பத்தை ஒட்டிய பகுதி உருவான மழை அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தடிக்கல் 21.2 மில்லிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. இன்னும் அங்கங்கே பிலிகுண்டில் இப்படி ஆங்காங்கே மழை பொழிந்தது. கர்நாடக எல்லையோரத்தில் தடிக்கல்ங்கிற இடத்துல 21.2 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலேயே நேற்றைக்கு நாம் அறிவித்திருந்தோம். திருச்செங்கோடு 20.4 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு திடீர் இடிமழை. அப்புறம் அப்படியே மேட்டூர், கொளத்தூர், அப்புறம் அதுக்கு வடக்கே பெண்ணாகரம், இதெல்லாம் அந்த இடத்துல லைட்டாக பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே வந்து குண்டேரி பள்ளம் 30 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. குண்டேரி 30 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. கொஞ்சம் அதற்கு தெற்கே வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை, துறையம்பாளையம் 26.4 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவானி சாகருக்கு சற்று கிழக்கே இருக்கக்கூடிய செண்பகப்புதூர் 52.4 மில்லிமீட்டருங்க, 5 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. பவானி சாகர் அணைக்கும் மேற்கே பண்ணாரி, சத்தியமங்கலம், தாளவாடி, அதன் ஒட்டி உள்ள பகுதி அப்படியே மாயாறு சரி வரைக்கும் கூட மழை தான். இங்கெல்லாம் இன்னும் தகவல் கிடைக்கல. அங்கங்கே நீலகிரி மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே மழை தான். ஆனால் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் அந்த பவானி சாகரை ஒட்டிய பகுதி நல்ல மழை. செண்பகப்புதூர் 52.4 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அதே போல் திருச்செங்கோட்டில் 20.4 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. சரி, இன்றைக்கி எப்படி இருக்கும்? நாம் 29ஆம் தேதி வாய்ப்புன்னு அந்த கடந்த மழைக்கு முந்தைய மழை நாள்லேயே சொல்லிட்டோம். 29 தொடக்கம். ஆனால் 29 வெயில் திடீர்னு குறைஞ்சிராது. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெயிலுக்கு இப்போ நேற்றைக்கு வந்து இந்த 103 டிகிரி வெயில் அடித்த இடத்துல தான் இந்த மழை பெய்திருக்கு பாருங்கள். அதனால் வெயில் வந்து அடித்து தான், அதனால் காற்று லேசாகி மேலெழுந்து அதுதான் மழையாக மாறுது. மரங்களால் குளிர்வித்த மழை நேற்றைக்கு. மேற்கு காற்று வல்ல, மரங்களால் குளிர்வித்த மழை. நீலகிரி மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையோர வனப்பகுதிகள் மரங்கள் இது குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தியது. இதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலையில் இருக்கிற மரங்கள், கொடைக்கானல் மலையில் இருக்கக்கூடிய மரங்கள் இது குளிர்வித்து நேற்றைக்கு மழைப்பொழிவை கொடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவில் இருக்கக்கூடிய இந்த பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதி, பவானி சாகர், சத்தியமங்கலம், பண்ணாரி இந்த பகுதியெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்துச்சு.
இன்றைக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். கிருஷ்ணகிரி அதையும் தாண்டி அப்படியே குப்பம் வரைக்கும், திருப்பத்தூர் மாவட்ட எல்லை வரைக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் பெருசாக இருக்காது. இப்போ நம்ம அறிவித்தோம் பாருங்க, கிருஷ்ணகிரியில் 2 இடம், தருமபுரியில் 2 இடம், ஈரோட்டில் 2-3 இடம், அப்புறம் கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு மட்டும்தான், அதன் சுற்றுவட்டார கிராமங்கள், மற்றும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதி இங்கே தான் இருந்துச்சு. இப்படித்தான் ஆங்காங்கே இருக்கும். இப்படித்தான் வரக்கூடிய 2ஆம் தேதி வரை போகும். பெருசாக இருக்காது. 2ஆம் தேதி வரைக்கும். இன்றைக்கி தேதி 30, நாளை 31. ஆக திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையிலிருந்து மழை தொடங்கும் பரவலா. அதாவது 2ஆம் தேதி தென் மாவட்டங்களின் கடலோர பகுதியில் மழை தொடங்கும். 2ஆம் தேதி இது மேற்கிலிருந்து வரக்கூடியது. கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாகவும் பாலக்காட்டு கணவாயை ஒட்டி ஒரு சில இடங்களில் ஏற்படும். மரங்களால் குளிர்வித்து தான் மழைப்பொழிவுக்கு சாதகம் 2ஆம் தேதி வரைக்கும். 3ஆம் தேதி காற்று சுழற்சி, வங்கக்கடலில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதாவது வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதி நிலநடுக்கோட்டு பகுதியில் உருவாகிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த காற்று தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து நீராவியை சுமந்து வருது. இதுவும் உயரடுத்த காற்றும் இணைஞ்சு நீராவி நீராக மாறுவதற்கு சாதக அமைப்பை கடலோர மாவட்டங்கள்லையும், அதாவது டெல்டா தென்கடலோரம் வரக்கூடிய 3ஆம் தேதி ஏற்படுத்த இருக்கிறது. அப்புறம் அப்படியே உள்ளேயும் ஏற்படுத்த இருக்கிறது. ஆக 3ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் கடலோரம், டெல்டாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சற்று வட உள் மாவட்டங்கள், அதாவது கல்வராயன் மலை வரைக்கும் மழை இருக்கும் 3ஆம் தேதி. 4ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலைக்கெல்லாம் கிடைக்கும். 5ஆம் தேதி 6ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கெல்லாம் கிடைக்கும். 6, 7, 8 தேதி 9, 12ஆம் தேதி வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டுக்கும் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக திருவள்ளூருக்கு எட்டி பிடிக்கும். மழை 3ஆம் தேதி தென்கடலோரம் தொடங்குது. முதல்ல தென்கடலோரம் தொடங்குது 3ஆம் தேதி. தென்கடலோரம், டெல்டா கடலோரம். அதே நாளில் மதிய மாலையில் கொஞ்சம் உள்ள வரும். 4ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலாகும். ஆனால் கோடை இடிமின்னல் மழை என்பதை நீங்கள் நினைவுபடுத்தணும். இதில் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஆலங்கட்டி மழை இருக்கும். மழைக்கு முன் ஒரு தரைக்காற்று இருக்கும். அந்த காற்று ஏன்னா காற்று வெப்பத்தால் லேசாகி மேலே போயிடும். குறைந்த அழுத்தம் ஏற்படும் தரையில். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான அழுத்தம் இருக்காது. எங்கே அதிகமாக காற்று வெப்பத்தால் லேசாகி மேலே போணுச்சோ, எங்கே அதிகமாக ஈரப்பதெல்லாம் மேலே போய் குறைந்த அழுத்தம் ஏற்பட்டுச்சோ, அந்த இடத்திற்கு காற்று ஓடோடி வந்து மழையாக, அதாவது எல்லா காற்றும் லேசாகி மேலே போயிடும். பெரும்பாலும் ஒவ்வொரு இடத்துல ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கும். முதல்ல மழையாக மேலிருந்து ஏதாவது ஒரு இடத்துல இறங்கும் பொழுது அது என்ன செய்யும், எங்கே அழுத்தம் குறைவாக இருக்கோ அந்த இடத்தை போய் நிரப்புவதற்காக அந்த காற்று ஓடும். அந்த ஓட்டம் தான் அந்த மழைக்கு முன் வரக்கூடிய காற்று. அப்போ ஓடும் பொழுது தான் குளிர்விக்கும். குளிர்வித்து மழை மேகங்கள் உண்டாகும். அதனால தான் காற்று களைச்சிட்டு சொல்லுவோம். அப்படி கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஓடோடி வரும். அதை ஓடோடி வரும்பொழுது இருகாற்று இணைவு இருந்தால் அது மழையெல்லாம் கொடுக்கும். இல்லை வெறும் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒற்றை காற்று மட்டும் நிரப்போம். இதுமாரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. செட் ஆவதை பொறுத்து தான். நீராவி நீராக மாற சாதக காற்று இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மழை இருக்கும். இல்லைன்னா வெறும் இடிமின்னலோடையே போகும். சில நேரத்தில் அந்த ரேஷியோ சரியாக இல்லைன்னா இடிமின்னல் அதிகமாக இருக்கும். சில இடத்துல வெறும் காற்றாகவே போயிடும். சில இடத்துல காற்று அடித்து அப்புறம் மழை வரும். இப்படித்தான் இருக்கும் வானிலை. வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை வானிலை இருக்குது தமிழ்நாட்டுக்கு. 3ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும். மழை மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களில் நேற்று போல் ஒரு சில இடங்களில் பெய்தது போல் ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டே இருக்கும் 2ஆம் தேதி வரைக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.